ஒரு மாசமும் ஒரு நாள் ஆகுது. என்னத்துக்கு? அது சொல்லித்தான். எங்கடி உடாத கூத்தாடி இருக்கிறாங்களா? எங்கடி பண்ண சொல்ற? அப்பா அப்பாங்கறடா. அப்படி சொல்லு. டேய் அப்பா. ஓ மவளே, என்ன காட்சிக்குது பணங்குதுன்னு எல்லாம் கட்டி கொடுத்தப்பா. ஆமா, என் பெருத்தன் கல்லா குடிக்கிறான்டா. என்ன கமித்தி போட்டுவோ. என்னது உதைக்கிறானா? உதைக்கிறான்டா. முள்ளு கோயில உட்காந்துட்டு கேளு, நல்லா இருக்கு. வாங்க. டேய் அப்பா, ஓய் என்ன கட்டி கொடுத்தியே? கட்டி கொடுத்தேன். எடா சோத்த கண்டேன். என்னம்மா ஏமா என் தங்கச்சி வீட்டு பையன் ஒரே பையன்னு ஒரு கல்லு குடிக்க மாட்டான், சாராய குடிக்க மாட்டான், பீர் குடிக்க மாட்டான், பிராந்தி குடிக்க மாட்டான், ஒரு கஞ்சா அடிக்க மாட்டான், வெத்தலை பாக்கு போட மாட்டான், ஆஞ்சி போட மாட்டான், பீடி குடிக்க மாட்டான்னு கொடுத்தனே. ஆமா, நல்ல பையன் தான் கொடுத்தேன். ஆமா, ஏன் அப்படி அழுந்துக்கன்னு சிந்தனையா இப்படி வாருன்னு கத்திக்கிட்டு வர? அப்பா ஓய் நீ குடுத்தனா எடா சொகத்தை கண்டேன். ஏமா என்ன என்ன? அவன் சாராயத்தை குடிக்கிறான்டா. சாராயம் குடிக்கிறானா? ஐயோ, என்ன செவுத்தோரம் சாச்சி வச்சு சப்பாட்டை இழுக்கிறான்டா. அதுமா பண்றான். அப்புறம் அப்பா ஓய் நான் அவங்கிட்ட இருந்து பொழைக்க மாட்டேன். ஏமா எப்பா? ஏய் நான் நீ ஒரு மகளா பெத்தே. நான் உன்னை என்ன குறையா விட்டேன்? எனக்கு எந்த குறையும் இல்லடா. 20 வருஷமா குழந்தை இல்ல உன்னை பெக்கிறதுக்கு. அம்மாவை கூட்டிட்டு போய் டாக்டர் கண்ட பக்கமெல்லாம் விட்டேன். ஓ, அப்ப நான் டாக்டருக்கு பிறந்தவளா? ஏய் செக்கப்புக்கு. ஓ, கருப்பு பை சுருக்குமா இருக்குது. நாளடைவில் அதே சரியா போயிருந்தாங்க. அப்ப அம்மால கேன போட்டு பாத்துருக்குது. கேனையும் போட்டானா? ஏய் அம்மால ஸ்கேன், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே பூரா எலும்புக்கு, மண்டைக்கு, மூளைக்கு, மூக்குக்கு, அப்ப எல்லாத்துக்கும் வேண்டி பார்த்தேன். நீ எதுவும் போடல, அம்மால கேன போட்டுருக்குது. அட மண்டை, நீ தானே சொல்ற? ஸ்கேன்ல அது இல்லம்மா, படம் போட்டு காட்டுறது. உள்ள வவத்துக்குள்ள என்ன ஆகுது, நெஞ்சுக்குள்ள என்ன ஆகுதுன்னு அதெல்லாம் போட்டு அப்ப நான் உருவாயிட்டு இருக்கிறேன். அம்மா வவுத்துக்குள்ள. ஆமா, உருவாயிட்டு இருக்கிற கீழே கிடையா. அது இல்லம்மா, சக்கரத்துக்கு போய் டாக்டர் எல்லாம் போய் செக் பண்ணி பாத்துட்டு, அது மட்டும் இல்ல கேரளா, பெங்களூரு, இப்படி ஆந்திரா பூரா, திருப்பதி கண்ட பக்கம் எல்லாம் புளிச்சோத காட்டி ஊத்தி, என்னது புளிச்சோரா, புளி ஊத்தி கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டா பட்டார்னு போட்டுருவேன். புளி ஊத்தி கட்டிக்கிட்டு போறோம் கோயில் கண்ட பக்கம் எல்லாம் போனேன். போய் ஒரு போய் உங்களுக்கு எல்லாம் வீட்டுல அடைஞ்சிக்கல. ஏன்னா கோயில்ல போனீங்க? ஏய் அது இல்ல, கோயில்ல போய் வேண்டியதுல வச்சேன். சரி, அந்த கேனிச்சு பிறக்கட்டும்னு நானு. அப்புறம் தான் எண்ணி எங்க போய் சிக்கல. கரெக்டா சபரிமலை ஐயப்பன் உங்க அம்மாவை விட்டு நான் மட்டும் போனேன் பாரு. பன்னிக்கறியும் கோட்டரும் தூக்கிட்டு. உனக்கு பொறுத்தா நான் நல்லா வைப்பேன். ஏய் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டு போனேன். போனோம்னா 10வது மாசம்லாம் பிறந்துட்டியே. அப்படியே செவன்னு பல்வரிசையும், உன் கண்ணழகும், உன் முடியழகும், முடிக்கு மட்டும் 3 மாதம் நான் இருந்தேன். வேண்டுதல உன் கண்ணழகுக்கு மட்டும் கண்ட கோயில்லாம் பூரா வேண்டுதல வச்சேன். உன் பல்வரிசை பாக்குறதுக்கு மட்டும் பல லட்ச ரூபா செலவு பண்ணிருப்பேன். ஈனு சொல்லு, ஈனு சாமி, ஈனு அழகா ஈனு
ஐயோ பாரு பல்ல ஐயா யாருக்காவது பல்லு வரிச்சு இருக்குமா? ஏடா என் பல்லுக்கு குறைச்சல அப்படி எல்லாம் உன்னை பெத்தன உன்னை பெத்த என் தங்கச்சிட்டு போய் சும்மா கொடுத்தேன். வண்டியில 7 வண்டி ஓட்டிட்டும்பா. ஓ எருவு இறச்சிங்களா? என் பிள்ளைக்கு எருவு போட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தியா? அது இல்லப்பா, பண்டம் பாத்திரம் அண்டா குண்டா சட்டி முடிச்சாவனம் பீரோ பெட்லு பூரா 7 வண்டி ஓட்டி விட்டேன். அது மட்டும் இல்ல கிலோ வழியா 3 கிலோ போட்டேன். நல்லா வறுத்து சாப்பிடுறது. ஏய் பன்னிக்கறி இல்ல, தங்கம் வெள்ளி அப்புறம் பித்தாளை குத்து விளக்கு இதெல்லாம் 3 கிலோ அப்படியே. அது மட்டும் இல்ல, பிள்ளை குழந்தை பிறந்து விட்டா சொசிட்டா கேன தூக்கிட்டு தெரியுதான்னு 7 சிந்தனமே ஓட்டி விட்டேன் சேனையோட. நீயா ஜன பண்ண நாசமா போகுது. நீ தானே சொல்ற. அது இல்ல சேனமாடா பிள்ளை பத்தி விட்டா என்ன பண்றது? நம்ம வத்தக்கரை ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவா? குழந்தைக்கு வீச்சு வீச்சுன்னு கத்துமேன்னு நீயே சன பண்ணி யூடியூப்காரன் இறங்கிட்டு போறாளா? நானு இல்லங்க சென்னையோட அமுச்சுட்டுக்கிறேன். சென்னையோட அமுச்சு விட்டுனேன். இத்தனை வசதியும் கொடுத்து உன்னை எல்லாம் நல்லபடியா தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஏன் அப்படி அழுந்துகிட்டு வாருன்னு வரேன்? என்ன காரணம்? அப்பா ஓய் நீ இத்தனையும் கொடுத்து எடா பண்றது? ஏன் என்னாச்சு? 7 சிந்தருமே தோத்து விட்டான்டா. சிந்தருமையா ஓத்து விட்டான். அவன் நல்லவங்கன்னு, அவன் புத்திசாலி, அவன் அறிவாளி. உன் மூஞ்சிய பார்த்தோம்னா இறங்கிட்டு போய்க்கிறான். அவன் மேலான ஆளு. இப்ப நாமாச்சுங்கிறியா? அது இல்லம்மா, தோத்துட்டான்னு சொல்லு. புண்டவாயா அப்பனை போய் புண்டவாயா? அப்பா ஓய் 7 சிந்தருமே தோத்து விட்டா. சரி சீட்டாட்ட ஆடுறான்பா. சீட்டாட்டுமா? எப்படி? புதையில உட்காந்து அடிச்சுன்னா கீழ் சிறுமூளை கீழே வந்து விழுந்துரும். 10 தோத்துட்டு 10 சேவிக்குது அப்படின்னு சீட்டாட்ட ஆடுறான். அவன் தான் சீட்டாட்டு வரான்னு வச்சுக்காத. அவனுக்கு ஏதாவது சோறு தண்ணி நல்லது கிடந்து கொடுத்தா அவன் கம்முன்னு இருப்பான்ல. அப்பா ஓய் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறான் கொஞ்சம் தான். சரி சரி ஏறு வேலைக்கு போன காட்சி 2 நாள் தான் போனேன். 400 ரூபா வந்துச்சு. அந்த 400 ரூபாயில 100 ரூபா கொடுத்தேன். யாருக்கு? எங்க வீட்டுக்காரனுக்கு. சரி சரி அது என்ன பண்ணா காய்ச்ச வாங்கிட்டு இன்னைக்கு மட்டும் குடிச்சு நாளைக்கு எல்லாம் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி வாங்கிட்டு போய்க்கிறான். பாட்டு பாடுறான்டா. என்னன்னு? நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறான் கொஞ்சம் தான். சரி என்னம்மா நீ தூங்கினாலும் சரி நீ தூங்காத வேலை பண்ணாலும் சரி ஏதோ ஒண்ணு பண்றான். 100 ரூபா கொடுத்தேன். ஏன்னா 100 ரூபா வாங்கிட்டு என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? பிள்ளை நான் குடிச்சு விட்டு புள்ள போதையில வருவேன். போதையில வந்தா எனக்கு களி கிண்டி கருவாடு சுட்டு நல்லா கார வைங்கிறானே. ஐயோ நம்ம பரிச்சம் போதையில வந்தா குப்பி தள்ளி விடுவான் அப்படின்னு 100 ரூபாய் காய்ச்ச கொடுத்துட்டு பயிலுக்கிட்டு அப்படி களி கிண்டுறான். எப்படி களி கிண்டிட்டு நான் களி கிண்டிக்கிட்டு இருந்த மாதிரி அங்கிருந்து புல்லா போதையில வரான்டா. உன்ன வேகமா கண்டுறேன். எப்படி? போதையில குப்பி தள்ளி விடுவான். எப்படி வேகமா? இன்னும் களி வேகமா கட்டிட்டு இருக்கிறேன். சரி அங்கிருந்து போதையில தடுமாறிட்டு வந்தானே கதவை எட்டி ஒத்திச்சா மாதிரி கதவு ஒரு பக்கம் பிடிக்கிட்டு விழுந்து போச்சு. ஏண்டா பாய நடுவுட்டுல விரிச்சு போடுறானே. ஐயோ பாய விரிச்சு போடுறான். பாதையில தூங்கி போயிட்டு தூங்கி விரிச்சு போட்டா அவன் சண்டைக்கு வருவான் அப்படின்னு வேகமா களி கட்டிக்கிட்டு நான் களி கட்டிட்டு பொம்பளைய என்ன கட்டிப்பிடி தூக்கிட்டு வந்து பாயில மலாத்தி போட்டுக்கிட்டான்டா. அப்பா உணவு கட்ட விட்டு பிள்ளைய அவன் தான் மல்லாத்தி போடுறான்னு தெரியுதுல்ல. நீ கமிந்து படுக்க வேண்டியதானே. கமிந்து படுத்து குழாயில விட்டுருப்பான்டா. அப்பா நான் அவங்கிட்ட இருந்து பொழைக்க மாட்டேன். சரி என்ன பத்ததே பத்த வாடாப்பா நீ நான் இருந்து பொழைச்சிக்கலாம். சரி சரி என்னது சரி சரி மண்டி விட்டு பிள்ளையா இப்படி பாக்குற சனம்லாம் என்ன சொல்லும்? ஊர் சனம் சொல்லுன்னு பாக்குற இல்லன்னா நீ இருந்து பொழைச்சிக்குவ. ஒரு வேக்காடு காவம்னு தான். அது இல்ல சரி எப்ப அப்பன்னு தான் தெரியுற மாதிரி. நம்ம நாட்டு மகாராணிமா வருது. அது அவன் வரட்டும். அவன் நாட்டாம அவன் பெரிய வீட்டுக்காரன் பெரிய தனத்துக்காரன் அவன் கூட்டிட்டு பஞ்சாயத்துக்கு வருவான். நாளைக்கு கொண்டாட்டி வேணும்னு அவன் வந்தாலும் சரி அவன் ராசம் 3 மாசம் கழிச்சு வந்தாலும் சரி அவன் வரும்போது பாத்துக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட காய்ச்சி இல்ல. பூரா 3 கை செலவு பண்ணி விட்டேன். சோத்துக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா வருது. அந்த அம்மா காலையில சொன்னா நீ வாய் செஞ்சு பொழைச்சிக்கா. வர சொல்றேன் பாரு. குத்தியா சிரிப்பா சிரிப்பு மாடு போகணும். அப்பதான் வேலை கொடுக்கும். போடா பண்றவாயா